இதுதான் இலங்கையிலேயே அதுவும் கிழக்கு மாகாணத்துல முதலா நடக்குது. இவ்வாறான ஒரு நிகழ்வு எங்களோட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பொங்கல் மட்டும் இல்ல, நடனம், ஜல்லிக்கட்டு, காளை அடக்குதல் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸா குட்டி குட்டியா பிரிச்சு வைக்கிறாங்க. அதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அதுலயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா எங்களுக்கு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்காங்க. அதை நினைச்சு நிறைய சந்தோஷமா இருக்கு. இப்படியான ஒரு நிகழ்வுல நாங்க ஒரு பார்ட்டா இருக்கோம், சந்தோஷமா இருக்கு. என் பேர் இமாஷலா. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்தது இல்ல. எல்லாரையும் கிழக்கு மாகாணத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இது. இந்த பொங்கல் பொங்குறது என்ன ஒரு பாரம்பரிய கலாச்சாரமா இதுல எல்லாரும் இது செய்யறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கிழக்கு மாகாண ஆளுநருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்றோம். பவதாரணி. நாங்க இது வரைக்கும் வந்ததில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எங்களுக்கு என்ன சொல்ற, ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி செய்யறோம்னு. இது வரைக்கும் இப்படி டிங்கோல நடந்ததே இல்ல. நாங்க டிவில தான் பாத்திருக்கோம் இப்படி நடந்திருக்காண்டு. இப்ப இது இந்த பொங்கல் இப்படி ஆச்சு, இதுல நாங்க வந்திருக்கோம்னே ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. புது இன்வால்மெண்ட் மாதிரி இருக்கு. நதிஷா. நல்ல பிரம்மாண்டமா இருந்தது. கன நாளைக்கு பிறகு டீச்சர்ஸ் ஆடினது உண்மையா சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள இந்த பயிற்சியினூடாகவே கொஞ்சம் டான்ஸை நல்லா இன்னும் கொஞ்சம் ஆழமா மனசுக்கு எடுத்து ஆடினாங்க. நல்லம் இப்படி சில நிகழ்வுகள் நடக்கிறது நல்லம் தொடர்ந்துட்டு நினைக்கிறேன். நல்ல வடிவா இருந்தது. எங்களுக்கு உண்மையா சந்தோஷமா இருந்தது. டீச்சர்ஸ் என்ற ரீதியில ஆசையா இருந்தது கனாலத்துக்கு அப்புறம் ஆடினன்றது. பேரு அகிலேஸ்வரி. இன்று கிழக்கு மாகாணத்துல திருகோணமலையில் நடந்தப்பட்ட இந்த தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு நடன கலைஞர்களால இந்த நடன நிகழ்வு நடைபெற்றது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸாக நாங்களும் இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாணவர்களும் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு இது ஒரு களமா அமைக்கப்பட்டது. இது உண்மைக்குமே ஒரு வரலாற்று சாதனையா நாங்களும் நினைக்கிறோம். இவ்வளவு நடன கலைஞர்கள் ஒரு இடத்துல ஆடுறது உண்மைக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பெட்டிக்குலோ ஹிந்தி கோல்ஸ்ல இருந்து வரேன். இங்கே ஒரு நடன விழான்னு சொன்னாங்க, பொங்கல் விழான்னு சொன்னாங்க. இதுக்காக எப்படியும் 2 கிழமை கிட்ட 2 இல்ல 1 மாசத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் இங்கே செஞ்சது மழையில, அது ஒரு சந்தோஷம். மற்றபடி நல்லா இருந்துச்சு, ஒரு சந்தோஷம். ஒரு எல்லாம் கோஆர்டினேஷனா எல்லாரும் ஆடினது. அனைவருக்கும் வணக்கம். நான் விருட்சிகா. நான் பெட்டிக்லோவில் இருந்து வரேன், புதுக்குடியிருப்பு ஸ்கூல்ல. நான் புதுக்குடியிருப்பு கண்ணியம்மா வித்தியாச பாடசாலையை கற்கிறேன். இந்த டான்ஸ் பொங்கல் தினத்தை முன்னிட்டு வந்தது 2024க்காக. இது ஒரு புகழ் சாதனை பெற்ற சாதனையாக மாற இருக்கின்றது. அதாவது இப்ப கிழக்கு மாகாணத்துக்கு இது மிகப்பெரிய அதிசயமாக காணப்படுகிறது. இது எங்கள் டீச்சர்ஸ் கடுமையாக ஒத்துழைப்பு அளித்தார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.